தற்போதைய அண்மை செய்தி. யுஜிசி உறுப்பினரை நியமிக்க தமிழ்நாடு அரசுக்கு ஆளுநர் RN ரவி அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறார். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். துணைவேந்தர்களை தேர்வு செய்வதற்கான தேர்வுக்குழுவில் யுஜிசி உறுப்பினரை நியமிக்க வேண்டும். யுஜிசி உறுப்பினரை நியமிக்க தமிழ்நாடு அரசுக்கு ஆளுநர் RN ரவி அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறார். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்ட அரசாணையில் யுஜிசி உறுப்பினர்கள் அதை திரும்ப பெற்று யுஜிசி உறுப்பினர் அடங்கிய தேர்வுக்குழுவை ஏற்படுத்த வேண்டும் என ஆளுநர் RN ரவி தெரிவித்திருக்கிறார். துணைவேந்தர்களை தேர்வு செய்வதற்கான தேர்வுக்குழுவில் யுஜிசி உறுப்பினரை நியமிக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு ஆளுநர் அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில். சிவா, வணக்கம். உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. ராதிகா, தமிழ்நாடு பிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி உள்ள இந்த பல்கலைக்கழகத்திற்கு துணைவேந்தர் நியமனம் என்பது நீண்ட நாட்களாகவே நிலுவையில் இருக்கக்கூடிய ஒரு நியமனம். இந்த நியமனம் மேற்கொள்வதற்காக ஏற்கனவே தமிழக அரசு கடந்த ஜனவரி மாதம் 25ஆம் தேதி ஒரு தேர்வு குழுவை நியமித்திருந்தது. குறிப்பாக அந்த தேர்வு குழுவை பொறுத்தவரை 4 பேர் தேர்வு குழுவில் இடம்பெற வேண்டும். ஆனால் 3 பேர் கொண்ட தேர்வு குழுவை தான் தமிழக அரசு அமைத்திருந்தது. அந்த 3 பேர் கொண்ட தேர்வு குழுவில் சான்சலர், அதாவது அந்த பல்கலைக்கழகத்துடைய சான்சலராக இருக்கக்கூடிய ஆளுநர் தரப்பில் இருந்து ஒரு நாமினி, அந்த நாமினியாக ஏற்கனவே பாரதியார் பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு பேராசிரியர் ராஜேஸ்வரன் என்பவர் அதுல நாமினியாக சேர்க்கப்பட்டார். அதே போல அரசு தரப்பு நாமினியாக கூடுதல் தலைமைச் செயலாளர் அதுல்ய மிஸ்ரா சேர்க்கப்பட்டிருந்தார். அதே போன்று சிண்டிகேட் நாமினியாக முன்னாள் துணைவேந்தர் அழகப்பா பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் துணைவேந்தர் ராஜேந்திரன் சேர்க்கப்பட்டிருந்தார். இந்த 3 பேர் மட்டுமே சேர்த்து இந்த தேர்வுக்குழு என்பது தமிழக அரசு நியமித்து அதற்கான அரசு எல்லாம் வெளியிட்டு வந்த நிலையில அந்த தேர்வு குழுவை கலைத்துவிட்டு ஏற்கனவே உச்சநீதிமன்றம் பிறப்பித்திருக்கக்கூடிய தீர்ப்பின்படியும் யுஜிசியினுடைய விதிமுறைகளின்படியும் யுஜிசி உறுப்பினர் ஒருவர் அந்த தேர்வு குழுவில் இடம்பெற வேண்டும் என்று ஆளுநர் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். எனவே ஜனவரி 25ஆம் தேதி தமிழக அரசு அமைத்திருந்த அந்த தேர்வு குழுவுக்கான அரசாணையை திரும்ப பெற்று யுஜிசி உறுப்பினரை கொண்ட ஒரு தேர்வு குழுவை புதிதாக சேர்க்க வேண்டும், நியமிக்க வேண்டும், அறிவிக்க வேண்டும் என்று ஆளுநர் தற்போது தமிழக அரசுக்கு அறிவுறுத்தியிருக்கிறார். குறிப்பாக 2018ஆம் ஆண்டு யுஜிசி விதிமுறைகள் வகுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த யுஜிசி விதிமுறைகளின்படி உச்சநீதிமன்றமும் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. ஒரு பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் தேர்வு என்பது 4 பேர் கொண்ட தேர்வு குழுவின் மூலமாகத்தான் தேர்வு செய்யப்பட வேண்டும். அந்த 4 பேரில் யுஜிசி உறுப்பினர் ஒருவர் இடம்பெற வேண்டும். அந்த வேந்தராக இருக்கக்கூடியவருடைய ஒரு நாமினி, அரசு தரப்பிலிருந்து ஒரு நாமினி, சிண்டிகேட் தரப்பிலிருந்து ஒரு நாமினி என்று 4 பேர் கொண்ட அந்த தேர்வுக்குழு உறுப்பினர் இடம்பெற வேண்டும் என்று யுஜிசி விதிமுறையும் உச்சநீதிமன்ற உத்தரவும் தெளிவாக தெரிவிக்கக்கூடிய நிலையில தமிழக அரசு ஏதோ ஒரு உள்நோக்கத்தை வைத்துதான் இந்த தேர்வுக்குழு 3 பேர் கொண்ட ஒரு கமிட்டியாக இதனை அறிவித்திருக்கிறது. எனவே அதனை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று வேந்தராக, ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் என்ற முறையில் ஆளுநர் இந்த ஒரு அறிவுறுத்தலை தமிழக அரசுக்கு முன்வைத்திருக்கிறார். எனவே இந்த அறிவிப்பை உடனடியாக திரும்ப பெற்று யுஜிசி உறுப்பினரை கொண்ட 4 பேர் தேர்வு குழுவாக இதனை அமைக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு ஆளுநர் அறிவுறுத்தியிருக்கிறார். ஏற்கனவே தமிழக அரசுக்கும் ஆளுநருக்குமான இந்த மோதல் போக்கு என்பது தொடர்ந்து வரக்கூடிய நிலையில இந்த துணைவேந்தர் நியமனத்திலும் ஆளுநர் ஒரு கருத்தை சொல்லும் போது அதற்கு எதிர்மாறாகவே தமிழக அரசு ஒரு அறிவிப்பை வெளியிடுவது இது தொடர்கதையாகவே மாறி இருக்கிறது. ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி சிவா.